பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் பொருளாதார சுமையை குறைத்து கடைக்கோடி மக்களுக்கு லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்கவும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மனதிற்கு ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமா எம்எல்ஏ வந்திருக்காங்க, பொருளாதாரம் பின்பலம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு காரு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான காரு, டிரைவருக்கான சேலரி பிளஸ் அந்த இது உதவியாளர்களுக்கான சேலரி எல்லாம் கவர்மெண்டே நம்ம அரசாங்கம் கொடுக்கும்னு சொல்ற டைம்ல எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது, அது எனக்கு தெரியும். நாங்களும் அங்க இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பாங்க யார் இருந்தாலும். எனவே இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு 110 கீழ் கொடுத்தக்கூடிய அனைத்து விதிகளையும் பார்த்தோன்னா இந்த அரசு மக்களுக்கான அரசு என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசில் கூடுதலாக ஏன்னா முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்துல 5 லட்சம் கண்டிப்பா அந்த மக்களுக்கு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ 25 lakhs ஆக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறது. அதுவும் ஏன்னா எல்லா இடத்துலயுமே எல்லா மற்ற கவர்மெண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல நம்ம பார்த்தோம்னா மருத்துவ சேவை என்பது கவர்மெண்ட் தான் நமக்கு கொடுத்துட்டு இருந்து. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில் மருத்துவ சேவை நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கும், 25 லட்சம் ரூபாய் கொடுக்கும் சொல்றது அதுவும் ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் பெருமையான ஒரு சொன்ன திட்டத்தை சொல்லணும். எனவே இந்த கோரிக்கை எழுதும் வைக்காமல் விளக்கமாக பேசாமல் நன்றி மட்டும் சொல்லி முடிங்க. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம், வருஷத்துல 2 வாட்டி தான் மழை பெய்யும். வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் எங்க முதல்வருக்கோ 4 மாதம். அத்தனை ஆண்டுகள் கழித்து ஆவின் கொள்முதலை ஏத்தி இருக்கிறாரு, மருத்துவ அறிவிப்பு தந்திருக்கிறாரு. எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரும் உதவியாளரும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை இருக்கரம் கூப்பி வணங்குகிறோம். இது எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இல்ல, மறைமுகமா எத்தனை பேருக்கு பயன் தரும் பாருங்க. ஓட்டுநர்களுக்கு வேலை, உதவியாளர்களுக்கு வேலை, சுற்றி சுற்றி பம்பரமாய் வேலை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய வாகனத்தை தந்திருக்கிறார். என்ன தருவார், எதை தருவார் என்றுவர் எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார். போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சத்யபாமா அவர்கள்.